எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா, ஆ கொழும்பு மாரி ஒரு நகரத்தில, ஒரு டிரைவரா இருக்காரு. ஹெவி வெஹிக்கிள் டிரைவரா இருக்கிறாரு. உண்மையிலே அந்த சூட்டுல, அந்த டிராஃபிக்ல, சரியான மாரி வாகன நெரிசல்கள், நெருக்கடியில, அவர் அந்த தொழில செஞ்சுட்டு தான் 3 குழந்தைகள படிப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. மனைவியும் ஒரு தோட்ட தொழிலாளி தான். அவங்களால முடிஞ்ச நேரம் வேலைக்கு செய்வாங்க. மத்தபடி 3 புள்ளைகளுக்காக அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனா, அந்த 3 புள்ளைகளும் எப்படிப்பட்டவங்கன்னா, சோஷியல் மீடியால ஹேப்பி ஃபாதர்ஸ் டேஸ், ஹேப்பி மதர் டேன்னு சொல்லி கவிதை என்ன, வீடியோ என்ன, வீடியோ எடிட்டிங் கண்டுபிடிச்சவனுக்கு கூட அப்படி எடிட் பண்ண முடியாது. அந்த அளவு போட்டுட்டு 10 மணி எழுதி தூங்கிக்கிட்டு, அம்மா வேலைக்கு போன பிறகு எழும்பி பல்ல விளக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கோஷ்டி. அது மட்டும் கிடையாது. அப்படி பட்டு அனுப்புற அம்மா அப்பாட காசுல கண்டவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்து, மேக்கப் அள்ளி பூசிக்கிட்டு, இடுப்பு தெரிய உடுத்திக்கிட்டு அலையிற ஒரு கோஷ்டி. அப்ப அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற நல்ல கௌரவம் என்ன தெரியுமா? படிச்சு முடிஞ்சிச்சா? ஏதோ தன்னால முடிஞ்ச ஒரு தொழில தேடிக்கிட்டு தான் வாழ்க்கைய பார்த்துக்கிறது. இன்னமும் 20 வருஷம், 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பாரமா இருக்கும் தானே! இது ஒரு சாபம். இதுக்கெல்லாம் என்னத்துக்கு போஸ்ட் போடுறீங்க? ஐ லவ் யூ அப்பா. சிரிப்பு தான் வருது.